வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நடிகர் சிவகார்த்திகேயன் வேலைக்காரன் படத்துக்கு பிறகு நயன்தாரா சிவகார்த்திகேயன் இணைஞ்சு சிவகார்த்திகேயன் அவருடைய 13வது படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தை ராஜேஷ் இயக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்திற்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் ஆதி தான். அவர் தான் இந்த படத்துக்கான மியூசிக்கை கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராஜேஷ் இந்த படத்திற்கான சில தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவகார்த்திகேயன் அவருடைய 13வது படத்தை ராஜேஷ் இயக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தில் நயன்தாரா நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்திற்கு ஹிப்ஹாப் ஆதி இசையமைச்சிட்டு வராரு. இந்த படத்திற்கான ஃபர்ஸ்ட் லுக் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நடிகர் சிவகார்த்திகேயன் நியூ இயர் விஷ் பண்ணும்போதே தெரிவிச்சிருந்தாரு. அந்த தகவலை தான் தற்போது ராஜேஷ் உறுதிப்படுத்தியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவருடைய 13வது படத்திற்கான ஃபர்ஸ்ட் லுக் அதாவது ஜனவரி மாதம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி தகவலை வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயனோட இந்த 13வது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியானதுக்கு அப்புறமா இந்த படத்திற்கான டீசர் ட்ரெய்லர் அப்படின்னு அடுத்தடுத்த நாட்களில் அப்டேட்டுகள் தொடர்ந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி தகவல்களையும் வெளியிட்டிருக்காரு. இந்த படத்தை வர சம்மரில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்காரு. அதாவது மே மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற தகவலை ரொம்பவே அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொமோஷன் வேலைகளை ரொம்பவே சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்திற்கான ஷூட்டிங் சென்னையிலையும் ஃபாரின்லையும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் முடிகிற நிலைமையில இருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்காரு. இந்த தகவல் சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த படத்திற்கான அப்டேட்டை எதிர்பார்த்திருந்த சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு தற்போது இந்த ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.